எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்பையாக இருக்குது. உதிரி புட்டு கூடவே தட்டைப்பயிறு கறி. அதுக்காக 1.5 கப் அளவுக்கு புட்டு பவுடர் நான் இங்கே எடுத்துருக்கு. 1.5 கப்புனா அப்ராக்சிமேட்டாக 4 to 5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புட்டு மாவில் உப்பு நல்லா கலர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி, பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி இல்லை, பச்சை தண்ணி எடுத்து கையில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தொளித்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1.5 கப்பு புட்டு பவுடருக்கு அப்ராக்சிமேட்டாக 1.25 கப்பிலிருந்து 1.5 கப்பு தண்ணி வரைக்கும் தேவைப்படும். நான் முதல்ல 1 கப் அளவு தண்ணி தொளித்து இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேண மட்டும் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிச்ச தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உதிரி புட்டுன்னா பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற புட்டாக இருக்குது. அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த ஒரு ஸ்டெப்பு நான் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலில் தான் உங்களை காமிச்சு கொடுக்குறேன். இடியப்பத்துக்கள் எடுக்கிற ரொம்ப ஃபைனாக இருக்கிற பவுடர் கிடையாது புட்டு பவுடர். இது ரவா சைஸில் அதே மாதிரி கொஞ்சம் பவுடர் மாதிரி எல்லாமே கலந்த ஒரு மிக்ஸாக இருக்கிற பவுடராக இருக்கும். இது நல்லா வறுத்து எடுத்துருக்கிறதுனால ஊறுறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது கிடைக்கும். இது இப்போ நான் மார்க்கெட்லேருந்து வாங்கின புட்டு பவுடர் தான் எடுத்துருக்கு. நம்ம இது வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இருக்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்குது. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஆனால் உடனே நம்ம புட்டு செய்யக்கூடாது. அப்படி உடனே செஞ்சிருச்சு அப்படின்னா புட்டு ட்ரையாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்காது. இது இன்னும் நல்லா ஊற வேண்டியது இருக்குது. நல்லா வறுத்த மாவாக இருக்கிறதுனால ஊறுறதுக்கு டைம் ஆகும். மினிமம் 30 நிமிஷம், அரை மணி நேரமாவது மூடி வச்சுக்கலாம். அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கான ஒரு கறி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு தான் எடுத்துருக்கு. 1/4 கிலோ அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்கு. 1.25 கப் அளவுக்கு இருக்கும். நல்லா கழுகி 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வைக்கிற மாதிரியா இருந்தால் இந்த பயிருக்கு ஒரு ஸ்மெல்லு வந்துடும். அப்போ 2-3 டைம் தண்ணியில் கழுகினதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வேகிறதுக்கான தண்ணி ஊற்றி குக்கருக்குள்ளே நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்திருக்கு. லைட்டாக இந்த கரண்டி வச்சுட்டு இதே மாதிரி அமர்த்தி உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக உடைச்சா போதும். இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு. கறி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற புட்டோட மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ட்ரை ஆகி போயிடுச்சு, பவுடர் மாதிரி ஆகி போயிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற பவுடரில் புட்டு செஞ்சால் நல்லா வராது. அதனால நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கூடி இதில் தொளித்து மிக்ஸ் பண்ணுறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூடி நான் எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சில டைம் 1/2 கப் அளவு தண்ணியும் தேவைப்படும். இல்லை இருந்தால் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடலாம். இந்த புட்டு மாவு எப்போவுமே கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம க்ளவுஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோட ஈரப்பதம் கரெக்டாக நமக்கு தெரியாமல் போகும். கையில் தான் நம்ம அதை தொட்டு தொட்டு செக் பண்ணுறது. 1/2 கப் அளவு தண்ணி ஃபுல்லாக நான் ஊற்றலை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்குது. மறுபடியும் மூடி வச்சுருக்கு. அங்கே இருக்கட்டும். கறி செஞ்சதுக்கப்புறம் நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி இருக்கு. 4 பூண்டு, 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே வரமிளகாய் பவுடர் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சமாக உப்புன்னு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இது மூடி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அடி பிடிக்கிற பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. தக்காளி பாதி வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிர் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போ புட்டுக்காக தான் இந்த பயறு கறி செய்கிறது. அதனால புட்டுக்கு நிறைய கிரேவி தேவைப்படுது. அதனால இதில் நான் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றியிருக்கு.
உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை இதில் பச்சையாக சேர்த்துக்கோங்க. அதுதான் மணமாக இருக்கும். எண்ணெயில் வதக்கிறதோட இதே மாதிரி பச்சையாக கருவேப்பிலை சேர்க்கும் போது தான் டேஸ்டியாக இருக்கும். இது கரம் மசாலா பவுடர் தான். ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். 2 பிஞ்ச் அளவுக்கே தாராளமாக இருக்கும். ரொம்ப மசாலா பவுடர் சேர்த்துச்சு அப்படின்னு இந்த கறி ஃபுல்லாக மசாலா மணமாக இருக்கும். மசாலா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மைல்டாக சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். கறி நல்லா கொதிச்சு ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ நான் சேர்த்துருக்கிறது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்க்கும்போது தான் இந்த கறியோட டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் அது சேர்க்கும்போது டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறிடும். ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். பாருங்கள், தட்டைப்பயிர் கறி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம புட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு. நான் இந்த புட்டோட மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது ரொம்ப பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்கிற மாவாக இருக்குது. இதுக்குள்ளே தேங்காய் நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. உதிரி புட்டுக்கு மாவுக்குள்ளே தான் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது. 1.5 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் அமுத்தாமல் ரொம்ப சாஃப்டாக இதே மாதிரி தேங்காய் மாவுக்கு எல்லா இடம் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்துக்குள்ளே தான் நம்ம இது வேக வைக்கிறது. ஸ்டீமர் எடுத்து ஸ்டீமரில் வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி இட்லியோட தட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழையில் கொஞ்சம் சூடு பண்ணி இதே மாதிரி அதுக்குள்ளே அமர்த்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவனது கீழே இதே மாதிரி போட்டுக்கலாம். கம்மியாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற புட்டோட மாவு அதுக்கு மேலே போட்டுக்கலாம். புட்டோட மாவு போடும்போது அமர்த்தக்கூடாது. இதே மாதிரி சும்மா போட்டுகிட்டே இருந்தால் போதும், அமர்த்தக்கூடாது. அப்போ தான் ஆவி சீக்கிரம் ஏறி நல்லா வேகும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிடும். இதே மாதிரி சும்மா போட்டுகிட்டே இருங்க. உங்கள்கிட்ட வாழையில இல்லை அப்படின்னா ஸ்டீமராக இருந்தாலும் இட்லி தட்டாக இருந்தாலும் அந்த ஓட்டையாக இருக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே எல்லாமே தேங்காய் தூவி போட்டு மறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே புட்டோட மாவு போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் போடாமல் மாவு டைரெக்டாக போட்டு வேக வச்சிருச்சு அப்படின்னா ஆவி ஏறும்போது மாவு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். நனைஞ்சு போன மாவு எல்லாமே கட்டியாகி ஆவி ஏறாமையும் போயிடும். அதனால தான் நம்ம தேங்காய் போடுறோம். இட்லி தட்டு ஆவியில் வச்சு இதே மாதிரி நல்ல ஆவி வரும்போது லோ ஃப்ளேமில் 5 to 8 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கும் போதே போட்டு நல்லா வெந்து கிடச்சிடும். பாருங்கள், கீழே இருந்து ஆவி ஏறி மேலே வரைக்கும் வரும்போதே இந்த புட்டு ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக மெதுவாக போட்டிருக்கிறதுனால ஆவி ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அமுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அமுத்திருச்சுன்னா ஆவி ஏறது லேட் ஆகிடும். புட்டு கட்டியாகவும் போயிடும். தீனை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், புட்டு நல்லா வெந்து கிடச்சிருக்கு. தேங்காய் 1.5 கப்பு துருவி போட்டாலும் இதில் தேங்காய் போட்ட மாதிரியே தோணாது. டேஸ்ட்டு தான் இருக்கும். அந்த மாவு பச்சை மாவில் தேங்காய் துருவி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு எல்லாமே தேங்காய்க்கு மேலே கோட்டாய் தேங்காய் அந்த அளவுக்கு தெரியாமல் போயிடும். பாருங்கள், எங்கேயுமே கட்டி எதுவுமே இல்லாமல் மாவு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வேக வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி புட்டும் நமக்கு வெந்து கிடச்சிருக்கு. இது கூட நம்ம தட்டைப்பயிர் கறி தான் ரெடி பண்ணியிருக்கு. புட்டுக்கு மேட்ச் ஆகிற ஆல்மோஸ்ட் எல்லா கறியோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த டைம் தட்டைப்பயிர் கறி எடுத்துருக்கிறது. பச்சைப்பயிர் கறி, கடலைக்கறி, மீன் கறி, பழம், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த கறி வேணாலும் புட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.